எப்பொருள் யார் யார் வைக்கிற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவை பயன்படுத்தி மனதை அதன் வழியே செல்ல விடாமல் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் அந்த தூய்மையை செய்கின்ற பொழுது நமக்கான சக்தியை, மிச்சம் இருக்கிற சக்தி நம்ம வெளியிருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதனாலதான் நம்ம பார்த்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உணவுப் பொருளை சாப்பிடுகின்ற பொழுது அதுல இத்தனை கலோரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது. ஆனால் நாம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு, அதாவது ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்டு, தண்ணீர் ஏதோ ஒன்று இயற்கை உணவுகளை சாப்பிட்டு சுத்தம் செய்கிற பொழுது மிச்சம் இருக்கிற சக்தி எங்கே இருந்து எடுத்துக்கொள்கிறோங்கிற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது தெரியாது. நமக்கு தேவையான சக்தி வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அது எடுத்துக்கொள்கிறதுங்கிறத விஷயமே. இது பல கோடி ஆண்டாக நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய, அதனால நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த உடம்பு ஈர்த்து காந்த மாதிரி ஈர்த்துக்கிட்டே இருக்கு. நன்கு சுத்தமாக ஈர்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம நோயும் போயிடுது, ரத்தமும் அசுத்தமாகிறது இல்லை. பொதுவாக இந்த ரத்த ஆய்வு பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை சிறுநீர் ஆராய்ச்சி பண்றப்ப அந்த pH லெவல் ஒன்று போட்டிருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை 7.2 7.3ன்னு போட்டிருப்பாங்க, 7.4 போட்டிருப்பாங்க. அதுதான் ரத்தத்தினுடைய உண்மையான இந்த pH பொட்டன்ஷியல் ஹைட்ரேஷன் pH வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை 7. அது நடுத்தரமானதுமாங்க. தண்ணீர் என்பது பார்த்தீங்கன்னா 7, ரத்தம் வந்து 7.4 நினைக்கிறேன், என்னமோ இருக்கட்டும். ஏன்னா ரத்தத்துல எல்லா பொருளும் கலந்துருக்கறனால அது கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். ஆனால் தண்ணீர் என்பது 7. மற்ற எது சாப்பிட்டாலுமே அந்த நடுநிலைத்தன்மை குறைஞ்சிரும். ஆச்சரியமான உண்மை. அதனாலதான் நாம வந்து இந்த உணவு பாதை சுத்தம் பண்ணிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டு ரத்தத்தை வந்து சோதனை பண்ண பார்த்தீங்கன்னா ரத்தம் நார்மல். நீங்க இரவு சாப்பிட்டுட்டாலும் கூட இடையில ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சிறுநீர் அந்த உணவுல இருக்கிற விஷமெல்லாம் வெளியே போய் ரத்தம் வந்து 7.4 7.5 காமிச்சிரும். இதுதான் உண்மை. வேற என்ன சாப்பிட்டாலுமே ரத்தத்துக்கு எடுத்துருங்கிறதா உண்மை. அதாவது அதை pH வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம எத்தனை முறை போய் நீங்க சோதனை பண்ணாலும் உங்க நார்மல்னு காட்டிக்கிட்டே இருக்கு. இதுல மட்டும்தான் சாத்தியம், எதுலையுமே சாத்தியம். அமிலம், இப்ப நம்ம உடம்புல அமிலம்னு சொல்லுவாங்க, காரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில ஒரு 15, மேல ஒரு 7, கீழே ஒரு 7, நடுவுல 1. ஆக இந்த 15 விஷயத்துல பாத்தீங்கன்னா காரத்தன்மை, கீழே இருந்த அமிலத்தன்மை 6, 7, 6, 5, 4, 3, 2, 1. இதெல்லாம் அமிலத்தன்மை. இப்போ அதுக்கு தான் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சாலும் கூட அதை தண்ணீர் கலந்து சாப்பிடும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அமிலத்தன்மையிலிருந்து நீர்த்து போய் அது உயர்ந்த தன்மைக்கு மாறுது. சரிங்களா? இதுதான். அதனால நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்கள சாதாரண உணவு பழக்கத்தில் அவன் உணவு பழக்கத்தில் இருக்கிறவன் அவனுக்கு இந்த சோறு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் உடம்புல pH வேல்யூ, அதாவது நடுநிலைத்தன்மை இருக்காதனால அவன் எப்பவும் சோறுகள் தான் இருப்பான். நாத்தம் அடிக்கும். உடனே ரத்தமே சாக்கடையா மாறிடும். ரத்தம் சாக்கடையா மாறிடும், அசுத்தமா இருக்கும், கிருமிகள் பயங்கரமா பெருகிட்டு இருக்கும். அந்த உணவு பாதையும் சாக்கடையா மாறி கிருமிகள் பெருகிடும். நமக்கு வந்து அந்த சுத்தமா இருக்கும், நமக்கு அந்த நச்சுத்தன்மையும் இருக்காது, நியூட்ரலா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியிருந்து சக்தி எடுத்துக்கிறனால நம்மளை யாரும் கண்டே பிடிக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ணோம்னா நார்மல்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்கிருந்து சக்தி வருது, எப்படி வருதுன்னு அந்த பாடத்திட்டத்துல கிடையாது. ஏன்னா 7ஆம் அறிவை பற்றி பாடத்திட்டம் உலகத்துல இன்னும் வரல, இதுலதான் இருக்கு. அதனாலதான் நாம் இதை வந்து அப்பப்போ மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தி நாம் அதை எடுத்து வச்சுக்கிறோம். யாராவது கேட்டா என் உடம்பு சுத்தமா இருக்கு. சரி, மேற்கண்ட நீருணவு முறை இதை நிறைவு செய்யலாம். மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் 6 மாதங்களில் விட்டு செய்தாலும் கூட சுத்தப்படுத்தி விடலாம். பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவுனா நீங்க பழைய உணவு வாழ்க்கை, பழைய உணவு பழக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். உண்டு பார்த்து மறுபடியும் நீங்க எதாவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சைவ உணவு சாப்பிட்டு பார்த்து சுத்தப்படுத்திக்கலாம்.
அப்படிங்கிறத விஷயம் சொல்றாரு. அப்ப நமக்கு வந்து உணவு மேல பிரச்சனை இல்லை, சுத்தத்துல தான் பிரச்சனை. தூய்மை தூய்மை. அப்ப சாப்பிடும் பொழுது ஒரு திருப்தி உண்டாகுதுன்னு சொல்றீங்க. ஆனா அது ரத்தத்தை கெடுக்கும், அது pH லெவல் குறைஞ்சிரும். அதாவது தூய்மை தன்மை pH லெவல் குறையுதுன்னா தூய்மை தன்மை குறைஞ்சிரும். அதனாலதான் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கும்போது சாப்பாட்டுக்கு முன்னாண்ட சாப்பாட்டுக்கு பின்னாண்ட. ராஜீவ்காந்தி கொஞ்சம் அப்படி நிறுத்துங்க, உங்களுது எங்களுக்கு கரகரன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. யாருது உங்களுதா? ம். ஆ ரைட். ஆ நீங்கள் நீர் உணவால் உடலை அதாவது இப்படி இது புரிஞ்சுட்டேன். மீண்டும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு, கரகரன்னு சத்தம் வருது, பதிவாகுது. சரி, இப்படி சத்தத்தை குறைச்சி வச்சுக்கோங்க. நீருணவால் உடலை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன். இதுதான் இதனுடைய நன்கு சுத்தப்படுத்தினவங்க மீண்டும் நன்கு நன்கு சுத்தப்படுத்துறவங்க மீண்டும் எதுக்கு வர மாட்டாங்க, இந்த பழைய அசுத்த வாழ்க்கை வருவோம். இது ஏன்னா பழைய அசுத்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இந்த உடம்பு விடாது, உங்களுக்கு தான் அந்த சுகம் போயிடும். நீங்க உணவு பழக்கத்துக்கு போனீங்கன்னா வயிறுக்கும், உணவு பழக்கத்துக்கு போயிட்டாவே இந்த இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ உணவு பழக்கம் என்பது ஆரோக்கியத்தை தராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உணவு பழக்கத்துக்கு எப்படி விடுறதுன்னு தெரியாதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். அதுக்கு நீர்பயிற்சி பண்ணி காய்கறிக்கு பயிற்சிக்கு வந்துதான் வேகமா குணமாக தண்ணீர் வேக வைத்த காய்கறி வச்சுதான் பண்ண முடியும். ஏன்னா மலச்சிக்கல் வராம பார்த்துக்கணும். ரெண்டு ரொம்ப முக்கியம், ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். நமக்கு மூணு மூணு உணவு பாதை இருக்கு. சுவாசத்தை அது பத்தி பிரச்சனை இல்லை, அது போயிட்டே இருக்கும். நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுறதுக்கு தண்ணீரும், உணவு பாதை சுத்தம் பண்றதுக்கு வேக வைத்த காய்கறி, இதுதான் அடிப்படை. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா திருக்குறளை இந்த ஒரு பக்கத்தை பேசி நிறைவு செய்யலாம். திருக்குறள் சில முக்கியமான பகுதிகளின் சுருக்கமும் சில சிந்தனைகளும் ஏற்கனவே படிச்சிருக்கோம். மனித வாழ்க்கையில் குறிக்கோள் தான் என்ன? வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில். இந்த வாழ்வாங்கு வாழ்வது இந்த அகத்தூய்மை செய்து வாழ்றவங்க தான் அர்த்தம். அதான் வாழ்க்கைக்கு, அதாவது வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவன் செய்வார் ஆசைப்பட்டு. ஏற்கனவே தவத்தை பத்தி மூணா பிரிச்சிருக்கிறோம். உண்டு வாழ்றது, உழுது வாழ்றது, தவம் செய்து வாழ்றது. ஏன் கரகரன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு? ஐயா அது எங்க அவுட் ஸ்பீக்கர்ல ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க. அவுட் ஸ்பீக்கர்ல இருக்குங்க. ஆஃப் பண்ணா ஆமாங்க, நான் தான். ஓ, உங்களுக்கு தான் கரகரன்னு வந்துருக்குதா? ராஜீவ்காந்தி உங்களுக்கு நல்லா இருக்கா? வீட்டுல தான் நல்லதான் இருக்கு. சரி சரி, பரவாயில்ல, வீட்லயே வச்சுக்கோங்க. அது அவர் வந்து கரகரன் வந்து இங்க பதிவாகுது இங்க. சரி பரவாயில்ல, முடிச்சுக்கலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அபம் செய்வார் ஆசையில். தவம் என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்க. தவம்னா இந்த உண்டு வாழ்றது, உழுது வாழ்றது, தவம் செய்து வாழ்றது. இந்த தவம் செய்து வாழ்னா ஜீரண நீருக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது. அதான் ஜீரணீருக்கு வேலை கொடுத்தாவே உங்களுக்கு நடுநிலை தன்மை மாறிடும். என்ன ராஜீவ்காந்தி சொல்றது புரியுதா? வேலை கொடுத்தாவே இதுதான் நீங்க புரியும். இதுதான் அறிவியல். இந்த அறிவியல் எந்த உலகத்துல எந்த பாட புத்தகத்திலும் கிடையாது. இந்த அறிவியல் எந்த பாடத்திலும் கிடையாது. நான் படிச்சதுங்க. நான் SLC வரைக்கும் படிச்சிருக்கேன், PUC படிச்சாரு கடை. இப்பதான் நம்ம கத்துக்கிறோம் இதைய. ஒரு வெங்கடேஷனுக்கு ஒரு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு இல்லையா? நம்ம பல ஆயிரம் செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. இந்த உணவு பழக்கத்தை விடுவதற்கு பல ஆயிரக்கணக்கான செய்திகள் நாம் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம். ஆமா, மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். ஆரோக்கியம் மீட்கிறது எதுலையுமே இல்லை. இயற்கையில மட்டும்தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். இயற்கையை நோக்கி இயற்கை சொல்றபடி கேட்டா மட்டும்தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்க முடியும். அதாவது எமங்கிட்ட போகாம இருக்க முடியும். அதுக்குதான் நம்ம புரிதல்ங்கிற. இப்ப நம்ம எதுக்கு இப்ப நம்ம புரிஞ்சுட்டா சரி, மற்ற யாரு புரியுறாங்க இல்லையா? இதை வந்து சாதாரணமா யாரும் சொல்லித்தரவும் முடியாது, விளையாட்டும் நினைக்கவும் முடியாது. நிறைய பேரு நம்ம பாக்குறோம் இல்ல, ஓடிடுறாங்கல்ல.
சொல்லித்தர்றோம்னா அந்த தியாக மனப்பான்மை இருக்கணும். சும்மா இல்லை நினைச்சவெல்லாம் இந்த புத்தகத்தை எடுத்து பேசிட்டு இருக்க முடியாது. பாருங்க, இவ்வளவு பேசுறமே, யாராவது தைரியமா இந்த புத்தகத்தை காட்டி இன்ன வரைக்கும் யாரும் யூடியூப்ல போடுறதே இல்லையே, போட முடியாது. ஏன்னா அவனை எதிர்கேள்வி கேட்பாங்க. உணவு பழக்கம் இருக்கிறவனு கேட்பான்ல, நீ உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கியா, கூட்டி இருக்கியா, உடம்பு ஏன் இழைக்கல, இழைச்சிருக்கு, எல்லா நோய்களுக்கும் பதில், இதெல்லாம் வேணுமே இல்லையா? சரி, நிறைய செய்யலாம். தவம் எப்படி செய்வது? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றை தவத்திற்கு உரு. உற்ற என்ற சொல்லுக்கு பசியை வெல்வது என்ற பொருள். உற்ற நோயான பசியை வெல்வது எப்படி? மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி. எனக்கு காலையில இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நீரை நான் குறைச்சிருக்கேன், சுவாசத்திலேயே பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு என்னன்னா அந்த கரெக்டா வருது. அந்த ஒரு 12 மணிக்கு மேலதான் ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். மற்ற தண்ணி கூட இல்லை. தண்ணி கூட இனிமேல். ஆமா, அலைச்சலே இல்லாதனால நேற்று கூட பேசினேன் அவர்கிட்ட, தண்ணீரை குறைத்து வாழ்தல் அப்படின்னு. அதாவது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி பண்ணி பார்க்கணும். சரிங்க, சரி. எந்த வகையான சோர்வு, கிருகற்பு, மயக்கம் இல்லைன்னு உறுதிப்படுறதுக்கு அப்புறம் நீ செஞ்சு பார்க்கலாம். இது நல்லதுதான். அவன் நோயோடு இருக்கிறவன செய்யறான், அரபு நாட்டுக்காரன் செய்யறானா இல்லையா, மாசத்துக்கு ஒரு தடவை அவன் காலையில ஏதோ சாப்பிட்டுக்கிறான், இடையில அதே மாதிரி நாம செஞ்சு பார்க்கலாம். நீங்க அந்த அமைதியா இருக்கிறப்ப நீங்க நீரை கூட அருந்தாம இருந்து பார்க்கலாம். அலையிறப்ப போட்டுக்கலாம். அப்ப இதை நீங்க ஓய்வா இருக்கிறப்ப செஞ்சு பார்க்கலாம். மாலையில ஒரு வேளை அந்த நாக்குல எல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா அந்த ஒரு காய்கறி வேக வச்சு மசித்து கொஞ்சம் அவல் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த 12 மணி நேரம் இருந்த விஷம் பூரா வெளியே போயிடும். இன்னும் நன்கு சுத்தமாகும். ரத்தம் நல்ல சுத்தமாகும். சுவாசத்திலே ஓடுது இல்லையா, அப்ப ஆக்சிஜன் அதிகமாயிட்டே போகும். சுவாசத்திலே ஓடுறப்ப ஆக்சிஜன். இதை பொறுமையா செய்யணும், நிதானம் செய்யணும், கண்காணிப்பு இருக்கணும். இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லணும். சரி. உற்றநோய் நோயான பசியை வெல்வது எப்படி? மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று. அருந்தியது அற்றது என்பது உடலுக்கு நோயை எப்படி வருகிறது? உடலுக்கு நோய் வருது காரணம் இந்த பீகச்சி வேள்வி குறையிறது தான். அதுக்கு என்னன்னா இந்த வயிற்றுல சுரக்கிற அந்த விஷநீர், அது பாத்தீங்கன்னா வயிற்றுல இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா 1, அதாவது 7 இருக்கணும். 7 இருந்தா நல்லது. ஆனா அது 1ல இருக்கு. பசி நீருங்கிறது 1 கொடுமையான விஷம். அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டே போகுது. 6, அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7. 7ங்கிறது நீர். இதுதான். அப்ப நம்ம அந்த நீரை வைத்து என்ன பண்றோம், அந்த 1ங்கிற விஷத்தை அடிக்கிறோம். இந்த நீரை வச்சு தள்ளி போடுறப்ப அது அப்படியே சுரந்து அமைதியாகி ஏற்கனவே இருக்கிற விஷத்தை நம்ம வெளியேற்றுறோம். இதுதான் இந்த சுருக்கமா சொல்ற டெக்னிக்கு. மறுபடியும் இதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பேசலாம். சரிங்களா? நன்றி.